ரைடரை கூட்டிக்கிட்டு ஜாலியாக ரைடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரைடர் வீட்டுக்கு வந்துட்டோம். ரைடர் நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் தான். அவன் என்ன சொன்னான்னா, சரி போகலாம்ப்பா, ஆனால் போகிறதுக்கு முன்னாடி வெளியே சுற்றுறதுக்கு முன்னாடி உன் முடி கொஞ்சம் மாற்ற வேண்டியது இருக்குது. நமக்கு தெரிஞ்ச சலூன் கடை சண்முகம்னு ஒருத்தர் கடை வச்சுருக்காப்புல, அவன் முடி வெட்டுற கடையில் போயிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக முடி வெட்டிட்டு வந்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவன் கடையில் கொண்டு போய் விட்டாச்சு. கடைக்கு உள்ளே போனோடனே கடையோட ஆம்பியன்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சரி நமக்கு ஒரு ஹேர் கட்டு பண்ணி விடுங்களேன் அப்படின்னு சொன்னோடனே, தம்பி இருப்பா அந்த ஹேர் கட்டு பாருப்பா அப்படின்னு சொல்லி கையை வச்சாப்புல. வச்சுப்புட்டு எடுத்தார். தாடி இல்லாத எனக்கு மீச தாடியில் வந்துருச்சு. ஏய் எப்புட்றா அப்படிங்கிற மாதிரி நானும் பரவாயில்லண்ணே இது நல்லா இருக்குண்ணே அப்படின்ட்டு வெளியே வந்தாச்சு. சரி ரொம்பவே பசிக்குது, கையேந்தி பவனில் போய் எதோ சாப்பிட்லாம்னு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே காசு இல்லாதவனோட்ட நம்ம ரைடர் முடிச்சுக்கிட்டே கிடந்தான். சரி என்ன நினச்சான்னு தெரில, நடந்து வந்தவ திடீர்னு வந்து அந்த கடைக்காரனை பார்த்தோன்னே கண்ணை நீட்டிட்டான். அந்த கடைக்காரன் நானும் உனக்கு ஒன்றும் சலிச்சு ஒன்றும் இல்லடான்னு சொல்லி அவன் பெரிய கண்ணு ஷார்ட் கண்ணை தூக்கி போங்கடா நாய்களா அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டான். நாங்கள் உயிர் பொழைச்சா போதுண்டா சாமின்னு சொல்லி நானும் ரைடரும் எப்படியோ கார் எடுத்து திருப்பி வீட்டுக்கே வந்து சேர்ந்துட்டோம்.